ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோவில் ஹிந்து மித்தாலஜியோட சுப்ரீம் காட்ஸ்ல ஒருத்தரான விஷ்ணு பகவான் எடுத்த 24 அவதாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். லார்ட் விஷ்ணு அப்படின்னு சொன்னாலே அவரோட தொழில் பார்த்தீங்கன்னா பிரிசர்வர், அதாவது ஒட்டுமொத்த அண்டத்தையும் காப்பது அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் எப்பெல்லாம் அதர்மம் தலைவங்குதோ அப்பெல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற அவதாரங்கள் வெறும் அதர்மங்களை அழிக்கிறதையும் தாண்டி அகிலத்தில் சில மாற்றங்களை உண்டு பண்ணுறதுக்காக கூட அவதாரம் எடுத்ததா பாகவத புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நம்ம சேனலில் இப்போதைக்கு நான் வெறும் மித்திக்கல் டாபிக்ஸை மட்டும் தான் கவர் பண்ணிட்டு வரேன். அண்ட் அதுவே கூட சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா இனிமே கண்டென்ட்ஸ் பேசுறதே நிறுத்திக்கலாம்னு இருக்கேன். இன்கேஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு எதிர்பார்க்குற சப்போர்ட் கிடைச்சா அடுத்தது சிவனோட அவதாரங்கள், பார்வதி தேவியோட அவதாரங்கள், ஹிஸ்டாரிக்கல் டாபிக்ஸ், ஈவன் சில ஃபிக்ஷனல் வர்சஸ் டாபிக்ஸ் கூட மேக் பண்றேன். அதனால தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஷ்ணுவோட முதன்மை அவதாரமான ஆதி புருஷர். ஹிந்து புராணத்தை பொறுத்தவரை படைக்கும் தொழிலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா பிரம்மதேவனை தான் சொல்லணும். ஆனா பாகவத புராணத்தின்படி இந்த ஆதி புருஷ அவதாரம் தான் அந்த பிரம்மனையே படைச்சதா கூறப்படுது. அதாவது விஷ்ணுவோட வயிற்றுல இருக்கிற தொப்புள் கொடியின் மூலமா தாமரையிலிருந்து பிரம்மாவை படைச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே விஷ்ணு பகவான சைன கோலத்துல படுத்திருக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். அதுல கண்டிப்பா பிரம்மன் இடம்பெற்று இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ பிரம்மனை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த அண்டத்தையும் உருவாக்கி இருக்கிறதும் இந்த ஆதி புருஷர் தான் அப்படின்றதால நிச்சயம் இந்த அவதாரம் சக்தி வாய்ந்ததுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்து ரெண்டாவதா பார்க்க போற அவதாரம் 4 சனசக்தி முனிவர்கள். என்னதான் விஷ்ணு பகவான் ஒரு சுப்ரீம் காடா இருந்தாலும் சில நேரங்கள்ல சில முக்கிய காரணங்களுக்காக வித்தியாசமான வகையில அவதாரங்கள் எடுப்பாரு. அந்த வகையில ஸ்ரீ மகாவிஷ்ணு மூலமா உருவாக்கப்பட்ட பிரம்மனோட முதல் படைப்பு தான் இந்த 4 சனசக்தி முனிவர்கள்னு சொல்றாங்க. எப்படி கிறிஸ்தவ மதத்துல கடவுள் ஆதாம் ஏவாளை படைச்சாரோ அதே போல இந்த 4 புத்திரர்களும் படைக்கப்பட்டதாகவும் பயங்கர கட்டுப்பாடான பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு நாள் விஷ்ணு பார்க்க வந்தப்போ ஜெயா விஜயாங்கிற விஷ்ணுவோட காவலர்கள் பார்க்க விடாம வம்பெழுத்து கடைசியில 3 முறை அசுரர்களை பிறப்பெடுக்கிற மாதிரி ஒரு கடும் சாபத்துக்குள்ளானதா சொல்லப்படுது. இதுல இந்த 4 பிரம்ம குமரர்களும் கடவுளோட பிள்ளைகள் அப்படின்றதால எதையும் உருவாக்கும் ஆற்றலையும் தவ வலிமையும் பெற்றிருப்பாங்க. அடுத்து மூணாவதா பார்க்க போறது வராக அவதாரம். விஷ்ணு இந்த அவதாரம் எடுத்ததுக்கு நோக்கமே ஒரு அரக்கனை கொண்டு இந்த உலகத்தையே காப்பாத்தி இருப்பாரு. அதாவது இரண்யாக்ஷன் அப்படின்ற ஒரு அரக்கன் பாத்தீங்கன்னா பூமியை கீழே இருக்கிற 6வது பாதாள உலகத்துக்கு கொண்டு போயிடுவான். அவங்கிட்ட இருந்து பூமாதேவியை காப்பாத்துறதுக்காக விஷ்ணு பகவான் பன்றி தலையோட அவதாரம் எடுத்து பல வருஷங்கள் சண்டையிட்டு கடைசியில அந்த அரக்கனை கொண்டு பூமியை மீட்டு எடுத்ததால கண்டிப்பா இவருமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அவதார் அப்படின்றத சொல்லியே ஆகணும். அடுத்து நாலாவதா பார்க்க போறது நாரதர் அவதாரம். பழைய தமிழ் படங்கள்ல இவர் கடவுள்களுக்கெல்லாம் ஒரு மீடியேட்டரா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலே நாரதர் நம்ம நினைச்சு பார்க்கறத விடவும் சக்தி வாய்ந்தவரா இருப்பாரு. குறிப்பா தேவர்களுக்கு ரிஷியாகவும் மனுஷங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறதால மக்கள் இவரையும் ஒரு கடவுளா வழிபட்டுட்டு வராங்க. ஹிந்து மதத்தை பொறுத்தவரை அது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் போதிச்சவர் அப்படின்னா இவரை சொல்லலாம். என்னதான் நாரதரோட தொழில்படி தேவர்களுக்குள்ள சண்டைகளை உருவாக்கினாலும் அதுல ஒரு முக்கிய காரணம் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னும் அதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் நாரதர் கழகம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்கு. அடுத்து அஞ்சாவதா பார்க்க போறது நரநாராயணன் அப்படின்ற இரட்டை சகோதரர்கள். கர்ணன் முன்ஜென்மத்துல சஹாசர கவசன் அப்படின்ற ஒரு அரக்கனா இருந்து செய்துகிட்டு வந்த பல பாவ செயல்களை தடுத்து அந்த அரக்கனோட 999 கவசங்களை அறுத்தெறிஞ்சு கிட்டத்தட்ட கொல்ல போற நிலைமையில தேவலோகம் சென்று அங்கேயே அவரோட ஆயுட்காலத்தை கழிச்சிடுவாரு. இருந்தாலும் தங்களோட தவ வலிமையை கொண்டு எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிக்க முடியும், அதே நேரத்துல எந்த மாதிரி சக்தி வாய்ந்த தீமைகளையும் அழிக்க முடியுன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னா இவங்கள சொல்லலாம். இதுல நர அப்படின்னா மனிதனும், நாராயணன் அப்படின்னா தெய்வத்தை உள்ள அடக்கி இருக்கிறதால இந்த நரநாராயணன் மனிதனும் தெய்வமும் இணைந்த சக்தின்னு குறிப்பிடப்படுது. அந்த துவாபர யுகத்துல திரும்ப நரநாராயணனா அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அவதாரம் எடுத்து கடைசியில கர்ணனை கொண்டு இருப்பாங்க. அடுத்த லிஸ்ட்ல 6வதா பார்க்க போறது கபிலர் அவதாரம். பௌத்தர்கள் அதிகம் பின்பற்றும் சாங்கிய தத்துவத்தோட தந்தை அப்படின்னா இவர் தான் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணரே பகவத்கீதையில இவரோட சாங்கிய தத்துவத்தை தான் அர்ஜுனருக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த தத்துவத்துக்கான முக்கிய அர்த்தமே பாத்தீங்கன்னா கடவுளை வெளியே வேற எங்கேயும் தேடி அலையாத, உனக்குள்ளேயே தான் இருக்காருன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த சாங்கியம். புராணத்தின்படி கங்காதேவி பூமிக்கு வர்றதுக்கு இவரும் ஒரு காரணமா இருந்திருக்காரு. அதே போல மனுஷங்களுக்கு ஒரு வகையில கல்வி தந்தையாவும் இருக்கிறதால பெரும்பாலான பௌத்தர்கள் இவரை வழிபட்டுட்டு வராங்க. அடுத்த லிஸ்ட்ல 7வதா பார்க்க போற அவதாரம் தத்தாத்திரேயர். ஏற்கனவே சொன்னது போல ஹிந்து புராணத்தோட மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மாவோட அம்சமான 3 தலைகளை கொண்டு அதிரி முனிவருக்கும் அவரோட மனைவி அனுஷியாவுக்கும் பிறந்தவர் தான் இந்த மகரிஷி தத்தாத்திரேயர். மும்மூர்த்திகளை குறிக்கும் விதமா இவரோட தோற்றம் பாத்தீங்கன்னா 3 தலைகளும் 6 கைகளும், அதுல விஷ்ணுவோட சங்கும் சுதர்சன சக்கரமும், பிரம்மாவோட ஜபமாலை கமண்டலம் மற்றும் சிவனோட திரிசூலம் உடுக்கைன்னு சொல்லிட்டு கடவுள்களோட ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறதால இவருமே விஷ்ணுவோட ஒரு சக்தி வாய்ந்த அவதாரமா பார்க்கப்படுறாரு.
அடுத்த லிஸ்ட்ல 8வதா பார்க்க போறது யக்ஞ அவதாரம். யக்ஞ அப்படின்றதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா இறைவனை திருப்திப்படுத்துறதுக்காக அக்னி யாகத்துல திரவியங்களும் சில புனித பொருட்களையும் போடுவாங்க. அப்படி போடக்கூடிய பொருட்கள்ல 8வது பொருளை போடும்போது விஷ்ணு யக்ஞ அவதாரம் எடுத்திருக்காரு. உயிர் போற நிலைமையில கூட அடுத்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக விஷ்ணு பகவான் இந்த அவதாரத்தை எடுத்ததா சொல்லப்படுது. சொன்ன மாதிரியே பல தேவர்களையும் காப்பாத்திருக்காரு. அடுத்த லிஸ்ட்ல 9வதா பார்க்க போறது ரிஷப அவதாரம். சமண மதத்தை நிறுவியது இந்த ரிஷபர் தான் சொல்றாங்க. இதனாலே இவர் ஒரு மத போதகராகவும் ஆன்மீக தலைவராகவும் பார்க்கப்படுறாரு. இவர் வெறும் மதத்தை மட்டும் போதிக்கிறதை தாண்டி ஜெயினிசம் மற்றும் வைஷ்ணவிசத்துல இருந்த ரெண்டு மக்களும் ஒன்னா சமத்துவமா இருக்கிறதுல இருந்து ரெண்டு மதத்துல இருக்கிறவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறது வரைக்கும் மக்களுக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்தினதா சொல்லியிருக்காங்க. அதனால விஷ்ணு எடுத்த அவதாரங்கள்ல இந்த ரிஷபரும் ரொம்ப முக்கியமானவரா பார்க்கப்படுறாரு. அடுத்த லிஸ்ட்ல 10வதா பார்க்க போறது பிரித்து அவதாரம். உலகம் தோன்றிய ஆதி காலத்துல நிலவு போலவே பூமியோட மேல்புறமும் ரொம்ப மேடு பள்ளமா தான் இருந்திருக்கு அப்படின்னும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை சமப்படுத்தினது இவர் தான் புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது விஷ்ணு பகவானோட சுதர்சன சக்கரத்தை போலவே இவரும் ஒரு ஆயுதத்தை கொண்டு இருக்கிறதாலையும் அதை பயன்படுத்தி எப்பேற்பட்ட விஷயத்தையும் உருவாக்குறதுனால இந்த பிரித்து அவதாரம் சுப்ரீம் காட்ஸ்க்கு சமமான சக்திகளை கொண்டு இருக்கிறதா பிரம்மதேவனே சொல்லியிருக்காரு. அடுத்த லிஸ்ட்ல 11வதா பார்க்க போறது மத்ஸ்ய அவதாரம். மகா பிரளயம் ஏற்பட்டதுனால உலகம் ஃபுல்லா வெள்ள காடா இருந்தப்போ விஷ்ணு பகவான் ஒரு மெர்மேனோட தோற்றம், அதாவது பாதி மீனாகவும் பாதி மனித உருவம் எடுத்து தாவரம் விலங்குன்னு சொல்லிட்டு எல்லா உயிரினங்களையும் காப்பாத்தி சூழ்ந்திருந்த தண்ணீர் வடிகிற வரைக்கும் எல்லா உயிர் ஜீவராசிகளையும் பாதுகாத்து இருக்கிறதா புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்த லிஸ்ட்ல 12வதா பார்க்க போறது கூர்மா அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில இருந்து அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக அந்தார மலையை ஒரு மத்தாகவும் வாசுகி பாம்பா ஒரு கயிறாகவும் பயன்படுத்தி பார்க்கடலையை கடைஞ்சிருக்காங்க. அப்ப பார்க்கடலையை கடைஞ்சிட்டு இருக்கும் போது மலையை தாங்கிக்கிற அளவுக்கு எதுவும் பிடிமானம் இல்லாத காரணத்தினால ஒட்டுமொத்த மலையும் கடலுக்குள்ள மூழ்கிடுச்சான். அப்ப ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு ஆமையை போல கூர்மா அவதாரம் எடுத்து அந்த மலையை திரும்ப கொடுத்திருக்காரு. லிஸ்ட்ல அடுத்து 13வதா பார்க்க போறது தன்வந்திரி அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அதுல கிடைச்ச அமிர்தத்தை ஒரு கலசத்துல ஏந்தி தோன்றியவர் தான் இந்த தன்வந்திரி அவதாரம்னு சொல்லப்படுது. இவர் ஆயுர்வேத மருத்துவத்தோட கடவுள் அப்படின்னும் எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கிறதுனால இன்னமும் சில ஆயுர்வேத மருத்துவர்கள் இவரை வழிபட்டுட்டு வராங்க. அடுத்த லிஸ்ட்ல 14வதா பார்க்க போறது மோகினி அவதாரம். பார்க்கடலை கடைஞ்சதுக்கு அப்புறம் கிடைச்ச அமிர்தத்தை அசுரர்களும் தேவர்களும் எப்படி பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்துல சண்டை போட்டுக்கிறப்போ விஷ்ணு பகவான் அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காகவே மோகினி அப்படின்ற ஒரு பெண் அவதாரம் எடுத்திருக்காரு. ஸோ அப்ப நடந்த சண்டையில தான் ராகு கேது உருவாக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தென் இந்த மோகினியோட அழகுல எம்பெருமான் ஈஸ்வரனே மயங்கி கடைசியில அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். மகாபாரதத்துல அர்ஜுனனோட மகன் அரவான பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி மோகினி அவதாரம் எடுத்து ஒரு நாள் மட்டும் மனைவியா வாழ்ந்திருக்கிறதா கூட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த லிஸ்ட்ல 15வதா பார்க்க போற அவதாரம் நரசிம்மர். விஷ்ணு பகவான் எடுத்ததிலேயே கடும் கோபம் கொண்ட ஒரு அவதாரம் அப்படின்னா இவரை சொல்லலாம். நம்மளுமே நரசிம்மரை பத்தி ஏற்கனவே 2-3 வீடியோஸ்ல பேசியிருக்கோம். அதாவது இரண்ய கசிபு அப்படின்ற ஒரு கொடூர அரக்கனை அழிக்கிறதுக்காக சிங்க தலையையும் மனித உடம்பையும் கொண்டு தன்னோட தீவிர பக்தனான பிரகலாதனோட வேண்டுதலுக்கு ஏற்ப ஒரு மிகப்பெரிய தூணை உடைச்சிக்கிட்டு வந்து உக்கிர கோபத்தோட இரண்ய கசிபுவோட நெஞ்ச பொழந்து கொண்டு இருப்பாருன்றதால நரசிம்ம அவதாரம் பயங்கர கோபம் மட்டும் இல்ல, ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் அப்படின்றத சொல்லியே ஆகணும். அடுத்த லிஸ்ட்ல 16வதா பார்க்க போறது ஹைகிரீவ அவதாரம். பிரம்மதேவன் தன்னோட படைக்கும் தொழில தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருந்ததால ஒரு நாள் இரவு களைப்புல கண்ணை மூடி உறங்கி இருக்காரு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு 2 அசுரர்கள் பிரம்மனோட வேதங்களை திருடிக்கிட்டு போய் பாதாள உலகத்துல ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்களாம். இப்படி வேதங்கள் காணாம போன விஷயத்த பிரம்மன் விஷ்ணு கிட்ட போய் சொன்னதும் விஷ்ணு பகவான் பாத்தீங்கன்னா குதிரை தலையையும் மனித உடலையும் 4 கைகள் கொண்ட அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களை அழிச்சு வேதங்களை மீட்டெடுத்து பிரம்மன் கிட்டே திரும்ப ஒப்படைச்சிருக்காரு. இந்த ஹைகிரீவ அவதாரத்தை தொடர்ந்து வழிபட்டா ஒருத்தர் ஆயக்கலைகள் 64லையும் சிறந்து விளங்குவார்னு சொல்றாங்க. அடுத்து 17வதா பார்க்க போறது வாமன அவதாரம். மகாபாலி அப்படின்ற அரசனோட ஆணவத்தை அடக்கிறதுக்காக விஷ்ணு பகவான் சிறிய உருவம் எடுத்து மன்னன் கிட்ட போயிட்டு மன்றாடி நிலம் கேட்டு அவரோட ஆணவத்தை அழிச்சாரு. அது மட்டும் இல்லாம கடைசியில அவரோட பெருந்தன்மையை பார்த்து ஒரு சிரஞ்சீவியா வாழ வரமும் கொடுத்திருக்காரு. இதுல மகாபாலி அரக்கனை டிஃபீட் பண்ணி உலகத்துக்கே ஒரு நிலையான அமைதியை உருவாக்கி இருக்கிறதால வாமன அவதாரமும் உண்மையிலே சக்தி வாய்ந்தவர்னு தான் சொல்லணும். லிஸ்ட்ல அடுத்து 18வதா பார்க்க போறது பரசுராமர். கிட்டத்தட்ட 21 வம்சமா சத்திரியர்களோட அராஜகத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக அவங்க வம்சத்தையே அழிச்சிருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்தது சிவனோட விஜயதனுசு வில்ல சொல்லலாம். ஏன்னா அதை பயன்படுத்தி தான் அத்தனை தலைமுறை சத்திரியர்களோட வம்சத்தையும் அடியோட அழிச்சாரு. அதோட இப்ப இருக்கிற கேரளாவை இவரு தான் உருவாக்கினதாகவும் பல வருஷங்களா வாழ்ந்து இன்னமும் இவர் ஒரு சிரஞ்சீவியா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நம்பப்படுது.
அடுத்து 19வது பார்க்க போற அவதாரம் வேதவியாசர். 4 வேதங்களையும் 5வது வேதமான மகாபாரத காவியத்தையும் 18 புராணங்களையும் நமக்கு தந்தவர் அப்படின்னா இந்த வியாச அவதாரத்தை சொல்லலாம். இது மட்டும் இல்லாம புராணத்தையும் தாண்டி வரலாறு சார்ந்த பல கதைகளையும் அறிவு வளத்துக்கு உதவுற பல காவியங்களையும் இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறதால நிச்சயம் இவருமே ஒரு முக்கியமான அவதாரமா பார்க்கப்படுறாரு. அடுத்த லிஸ்ட்ல 20வது பார்க்க போறது அம்ச அவதாரம். பிரம்மகுமரர்கள் 4 பேரும் தங்களோட அப்பாவான பிரம்மன் கிட்ட இருக்கிறதுல சிறந்த யோகம் என்னன்னு கத்துக் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பிரம்மதேவர் பரம்பொருளான விஷ்ணு தியானம் செஞ்சதும் உடனே அம்ச அவதாரமா வந்து உயர்ந்த யோகத்தை சொல்லும் அம்சகீதையை அவங்க 4 பேருக்கும் விஷ்ணு பகவான் போதிச்சிருக்கிறதால இந்த அம்ச அவதாரமும் அறிவு சார்ந்த ஒரு கடவுளா போற்றி வணங்குறாங்க. அடுத்து 21வது பார்க்க போறது ராமர் அவதாரம். கிரேத யுகத்தோட ஹீரோன்னு சொல்லப்படுற ராமர் ஏகபத்தினி விரதம் இருந்து ஒரு நல்ல அரசனா பல வருஷங்கள் ஆட்சி செஞ்சிருக்காரு. தீயவர்களையும் அதர்மம் பண்றவங்களையும் அழிக்க ராமர் மனித அவதாரம் எடுத்திருந்தாருன்னு சொல்லலாம். அடுத்து 22வது பார்க்க போற அவதாரம் கிருஷ்ணர். துவாபர யுகத்துல இருந்த முக்கிய தீவிரர்களான கம்சனையும் பாண்டவர்கள் பக்கம் இருந்து கௌரவர்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டினாரு. அதோட ஏற்கனவே சொன்ன மாதிரி நரநாராயணனா தோன்றி முன்ஜென்மத்துல கொல்லப்பட வேண்டிய சஹஸ்ர கவசனா ரீஇன்கார்னேட் ஆகியிருந்த கர்ணனையும் கொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருப்பாரு. அடுத்து 23வது பார்க்க போற அவதாரம் புத்தர். இவரோட பிறப்பு பார்த்தீங்கன்னா நேபாளத்துல இருந்த ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்திருக்காரு. இவரோட ஆசைகளை துறந்து முக்தி அடைஞ்சி கடைசியில புத்த மதத்தை நிறுவி அதை மக்கள் மனசுல போய் பதிவும் செஞ்சிருப்பாரு. ஹிந்து புராணத்தை பொறுத்தவரை விஷ்ணு பகவானோட அவதாரத்துல இந்த புத்தரும் ஒருத்தர்னு சொல்றாங்க. ஆனா புத்த மதத்துல இவர் விஷ்ணுவோட அவதாரம்லாம் இல்லைன்னு சொல்லி அந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க மறுக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் 24வது பார்க்க போகிறது கல்கி அவதாரம். விஷ்ணுவோட அவதாரங்களை பொறுத்தவரை அவர் இன்னும் எடுக்காத ஒரே ஒரு அவதாரம் அப்படின்னா அது இந்த கல்கி தான்னு சொல்லப்படுது. இப்போ நடந்துட்டு இருக்கிற கலியுகத்தில் கலியரக்கனோட பாவ செயல்கள் அதிகரித்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அவனோட பிடியிலிருந்து விடுவிக்கும் விதமா விஷ்ணு பகவான் கல்கி அவதாரம் எடுத்து கலியரக்கனை அழிச்சு இந்த கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவார்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கான்செப்ட் வச்சு தான் இப்போ வந்திருக்கிற கல்கி படமும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆல்சோ அடுத்து நாக் அஸ்வினோட கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸும் இதை பேஸ் பண்ணி தான் போகுது. ஸோ விஷ்ணு பகவானோட இந்த அவதாரங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தென் இதே மாதிரி வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான மித்திக்கல், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஜெனரல் கண்டென்ட்ஸ்லாம் தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயம் மேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.